இது வந்து வாஷிங் மிஷின் டாப் லோடு பிசிபி. ஐபிஎம் வந்து எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் பிசிபி தான், ஸ்டாக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பிசியோட நேம் வந்து SIM6822M. சரிங்களா? இந்த ஐபிஎம் தான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சால்ட்ரிங்கோட ஹீட் வந்து 410 வச்சுங்க. எனக்கு 410 கரெக்டாக இருக்குது ஹீட்டு. சரிங்களா? வச்சதுக்கப்புறம் ஹீட் ஆகட்டும். ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணுறேன். என்னுடைய ஃப்ளக்ஸ் இது. ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா க்ளீன் பண்ணணும் கூட தேவையில்லை. சால்ட்ரிங் வச்சுட்டு எல்லா லெக்லையும் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இது எல்லா லெக்லையும் சால்ட்ரிங் ஏற்றணும். அதிகமாக இல்லை, லைட்டாக. ஏன்னா இருக்கிற இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது. சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உருகாது. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்ரிங் ஏற்றிக்கிறோம். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் உருகிறது கஷ்டமாக தான் இருக்கும். நான் இதில் வந்து இந்த க்ளூலாம் ஊற்றி வச்சுருப்பாங்க, கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. கோட்டிங் மாதிரி ரிமூவ் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஹீட் காமிக்க தான் வரும். இது வந்து ஒர்க்கிங் ஐபிஎம் கட்டுறது. ஐபிஎம் தான் ஃபால்ட்டு அப்படின்னாக்கா நம்ம மேலேயே எல்லாத்தையும் கட் பண்ணி கிடாது. லெக்கு மட்டும் சால்ட்டிங் வச்சு இழுத்து கிடாது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணினாக்கா முடிச்சலாம். இது வந்து ஒர்க்கிங் ஐபிஎம் கட்டுறது. ஸ்மோக் அதிகமாக வரதுக்கு காரணம் வந்து இதில் வந்து நான் சால்ட்ரிங் வச்சிடுறேன். அதனால் வைக்கிறதுனால ஸ்மோக் அதிகமாக வரும். வந்து ஹேண்ட் பம்ப் மூலமாக எடுத்துடலாம். எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இதை வச்சுட்டு மேலே மட்டும் உருகுதுன்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா மேலே இருக்கு மட்டும் தான் வரும். இது டபுள் செட் பீஸ்னால அடியிலையும் வந்து சால்ட்ரிங் ஒட்டின்னு தான் இருக்கும். நம்ம இப்படி எடுக்கிறதுனால மேலே மட்டும் தான் ரிமூவ் ஆகும், அடியில் வந்து ரிமூவ் ஆகுது. அதனால் என்ன பண்ணணும்னாக்கா சால்ட்ரிங்கை வச்சு மேலே உருகிறதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கனாக்கா அடியில் இருக்கிறதையும் இதுவாகிடும். அதை வச்சு எடுத்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்த இது வந்து இதுவாகிடும். முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த பின் வந்து ஷேக் பண்ண சொல்ல ஷேக் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கணும். ஷேக் ஆகுதுன்னா மறுபடியும் அது மேலே வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ ஸ்டாப். அதை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணோம். ஏன் பண்ணோம்னாக்கா நம்ம ஓரளவுக்கு தான் எடுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து சால்ட்ரிங் லைட் அதுக்குள்ளேயே இருக்கும். நம்ம அதை வந்து எடுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ஹீட் வந்து அப்ளை பண்ணணும். ஹீட் வந்து ஒரு 390, ஏர் வந்து ஒரு 4, அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து இதுவாகிடும். அந்த ஒட்டின்னு இருக்குலாம் வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஹீட் அப்ளை பண்ணுறோம். எப்போ ஐபிஎம் இது பண்ணாலும் லாஸ்ட் டைமில் ஒரு ஹீட் பண்ணிங்கனாக்கா ஐபிஎம் ரிமூவ் ஆகிடும். இப்போ ரிமூவ் பண்ணுறேன், கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் மறுபடியும் வந்து ப்ளோயர் போடுறேன். ப்ளோயர் போட்டு எடுக்கிறேன். ஏன் அது அந்த சைடு வரமாட்டேங்குதுனாக்கா அடியில் வந்து அந்த மோல்டிங் வந்து ஐபிஎம் வந்து பிடிச்சின்னு இருக்குது, ப்ளஸ் இதுவும் பிடிச்சின்னு இருக்குது. அதனால் வந்து இது பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் நான் புஷ் பண்ணி எடுத்தேன். வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இது பண்ணலாம். அந்த இடம் எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐபிஎம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு மோல்டிங்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ மாதிரியே இருக்கட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். டபுள் சைட் பிரிண்டட் பிசிவி எப்படி ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன் ட்ராக்கு பிரிச்சிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பிசிபியை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஒரு ட்ராக் கூட டேமேஜ் இல்லை, எல்லாமே பக்காவாக எடுத்தாச்சு. எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து புஷ் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக. அது என்னத்துக்குனாக்கா ஐபிஎம் வந்து பிசிபிலே ஃபிக்ஸ் ஆகி ஒட்டிக்கின்னு இருந்தது. அதை எடுக்கிறதுக்கு தான் இது பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வரலனாக்கா நீங்கள் புஷ் பண்ணி எடுக்காதீங்க. ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணிங்கன்னா ஐபிஎம் பிரேக் ஆகிடும். இப்போ வந்து எது ஒட்டினா இந்த பேக் இது வந்து கரெக்டாக அந்த போர்டில் வந்து ஒட்டின்னு இருந்தேன். அதனால தான் புஷ் பண்ணி எடுத்தேன். சப்போஸ் வரலனாக்கா மறுபடியும் ப்ளோயர் போட்டு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துடும்.